ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி வீடியோ போடுறான். என்கிட்ட ஒருத்தன் கூட இதுக்கு உனக்கு சர்டிபிகேட் இருக்கா, இது என்ன செய்யும், இல்ல கொண்டா நான் சாப்பிட்டு பாக்குறேன், கிடையவே கிடையாது. சாப்பிட்டு பார்த்த எல்லாரும் நல்லா இருக்கு சொல்றான், அவன் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறான். ஒரு ஃபுட்டை தானே நான் கொண்டு வரேன். இன்னும் பாரு கிடக்குது, ஜிஎன்சில இருந்து கொடுத்துருக்கான் 1 லட்சம் ரூபா கான்ட்ராக்ட், ப்ரோ ரிக்வெஸ்ட்ல இருந்து கொடுத்துருக்கான். அதை விட கூட தரணும். வாங்கி சாப்பிட்டுட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? புரோட்டீன் பவுடர் உங்களை வித்துட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எதுக்கு அதெல்லாம் தூக்கி தூர போட்டு நல்ல உணவுகளை மட்டும் கொடுப்போம், ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கணும். சிறுதானிய உணவை பத்தி ஒரு டாக்டர் பேசியிருக்காங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க, என்ன விஷயம், அந்த பையன் யாரு, என்ன சொல்றான், எதையுமே கேட்கறது இல்லை. நான் ஒரு 6 வகையான சிறுதானியங்களை எடுத்து நல்லா வறுத்து அது கூட பனங்கற்கண்டு ஏலக்காய் சேர்த்து அரைக்கிறேன். அரைச்சி அதுக்கு கிடைச்ச லேப் டெஸ்ட், அதை வச்சு தான் நான் பேசுறேன். இதற்கு லேப் டெஸ்ட் இதுல தான் கொடுத்துருக்கான். இவ்வளவு புரோட்டீன் இருக்கு 100 கிராமுக்கு, இவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு, இவ்வளவு ஃபேட் இருக்கு, இவ்வளவு கலோரிஸ் இருக்கு, இவ்வளவு அயன் இருக்கு, இவ்வளவு கால்சியம் இருக்குன்னு இவன் தான் கொடுத்துருக்கான். அது போக இந்த பாரு, அந்த யாழினி ஃபுட்ஸ் அவங்க தயாரிக்கிறதுக்கான FSSAI இதெல்லாம் அந்த பொருளுடைய டப்பாலே எழுதிருக்கு. அது போக அதை ராஜாபேரன் மார்க்கெட்டிங் விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான FSSAI. இதெல்லாம் FSSAI ஆபீசர் செக் பண்ணாம டெஸ்ட் பண்ணாமலாம் எங்களுக்கு கொடுப்பாங்க. சிலர் சொல்றாங்க 100 ரூபா லைசன்ஸ் எடுத்து, இது 100 ரூபா லைசன்ஸா? இது அந்த லைசன்ஸ் எடுத்து செக் பண்ணி பாடுறா, உனக்கு தெரியாது 100 ரூபா லைசன்ஸா இல்ல எத்தனை ரூபா லைசன்ஸ், என்ன லைசன்ஸ்னு. பீமவாலி சரசல் ஃபுட் இந்த பாரு, அதை தயாரிக்கிறதுக்கான FSSAI. சாதாரண சிறுதானிய மிக்ஸை சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு ஒரு டாக்டர் சொல்லுங்க. இதை நீங்க யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்க? சிறுதானிய மிக்ஸையும் அந்த வெண்காரம் அதையும் ஒருத்தன் மிங்கிள் பண்ணி பேசுறான். ஏன்னா சிறுதானியங்கிறது உடம்புக்கு நல்லது. நான் என்ன சொல்றேன், அதை சாப்பிட்டா உனக்கு உடம்புல உள்ள ஃபேட்டனை கரைஞ்சு ஓடிடும், நீ உடனே ஃபிட் ஆயிரும் அப்படி சொல்றேன்னா? நான் என்ன சொல்றேன், நான் என்னுடைய டயட்ல இந்த பீமவாலிங்கிற சிறுதானிய மிக்ஸை இணைச்சிருக்கிறேன். நீங்களும் அதை இணைச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபேட் லாஸ் அண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு இது ஹெல்ப் பண்ணும். புரியலையா? இந்த அளவுக்கு சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீ ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உன்னுடைய ஃபுட்ல என்னென்ன ஆகாரமோ சாப்பிடு. காலையில் என்ன செய்ய போற, இட்லி தோசைக்கு பதிலாக இந்த பீமவாலிங்கிற சிறுதானிய மிக்ஸை கூழ் மாதிரி கிண்டி சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீ வேற கண்டதை சாப்பிடாத அப்படின்னு சொல்றேன். நான் கொடுக்குற சாப்பிடலன்னா நீயே சிறுதானியங்களை வாங்கி கிண்டி சாப்பிடு. நான் கொடுக்குற எள்ளு கருப்பட்டி பிடிக்கலன்னு நீயே வாங்கி சாப்பிடு. நாங்க தயாரிக்கிறது ஒரு அளவுல இதெல்லாம் போட்டு, இந்த சுக்கை இந்த அளவு, திப்பிலி இந்த அளவு, இது இந்த அளவுன்னு போட்டு இடிக்கும் போது அது ஒரு பக்குவத்துல கிடைக்கும். என்கிட்ட இருக்க பிடிக்கலன்னு நீயே கூட அதை கரெக்டான அளவுல இடிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறேன், அது என்ன ஏதுன்னு எதையுமே பாக்குறது இல்லை. இந்த மாவு ஒன்று விற்கிறாப்புல, GST கிடையாது, FSSAI லைசன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் இல்லாம இந்த மாவு ஊத்தாப்புல. கடைசியில் எல்லாரும் போட்டு பொழக்க ஆரம்பிச்ச உடனே அந்த மாவு நாம் தமிழர் கட்சி வந்து சப்போர்ட் கொடுத்துருச்சு. சப்போர்ட் கொடுத்தனால இப்ப சாட்டை அவர்கள் கூட சேர்ந்து பேசுறாப்புல. ஆக்சுவலா இவருக்கு என்னன்னா, பாதுகாப்பு இல்லாதனால எப்படியா நாம் தமிழர் கட்சிக்குள்ள போயிடணும், கட்சியோட சப்போர்ட் எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த வெள்ளந்தியான தமிழ் தேசிய மக்களை ஏமாத்துறாப்புல. நான் திருப்பி